welcome the Rockstar DMC! என்ன ரோஹிணி? அது அண்ணி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அண்ணி. என்ன சொல்லு. நான் இப்படி சொல்றேனேன்னு என்ன தப்பா மட்டும் நினைக்காதீங்க. நான் என் மனசுல தோன்றதுதான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போறேன். என்னடா உன் மனசுல இருக்கிறத ஒளிக்காம மறைக்காம சொன்னா அதுக்காக நான் உன்னை தப்பா நினைப்பேனா? என்ன பத்தி நீ இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியா? இல்ல அண்ணி, இப்போ நம்ம வீட்ல கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நான் இப்படி சொன்னா யாரா இருந்தாலும் தப்பாதான் நினைப்பாங்க. இந்த சூழ்நிலையும் தப்பாதான் அண்ணி நினைக்க வைக்கும். அதனாலதான் நான் இப்படி சொல்றேன். ஏய், நீ என்ன சொன்னாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லு. ரோஹிணி, எதுக்கு இப்ப கண் கலங்கிட்டு இருக்க? அண்ணி, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அண்ணி, வேண்டாம். என்ன ரோஹிணி, ஏன் இப்படி சொல்ற? அண்ணி, எனக்காக நீங்களும் அண்ணனும் கஷ்டப்படுறத பாக்குறப்ப என்னால அதை தாங்கிக்கவே முடியல அண்ணி. ஏற்கனவே நிச்சயதார்த்தத்துக்கு கடன் வாங்கியிருந்தீங்க, அதையே எப்படி அடைக்க போறீங்கன்னு தெரியாதப்ப மறுபடியும் இப்ப கல்யாணத்துக்கும் கடன் வாங்கினா எப்படி திருப்பி கொடுப்பீங்க, எப்படி அடைப்பீங்க? அதனாலதான் அண்ணி சொல்றேன், இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அண்ணி. ரோஹிணி, நீ உன் அண்ணிக்கிட்ட சொன்னதெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அண்ணன், அது வந்து பாரு, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அதுக்காக வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களை தள்ளி போடக்கூடாது. எல்லாரும் கையில கட்டுக்கட்ட பணத்தை வச்சுட்டா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நேரம் காலம் கூடி வந்து நல்ல வரன் அமைஞ்சா கடனை உடனே வாங்கி தான் கல்யாணத்தை நடத்துறாங்க. அதனால நான் கடன் வாங்குறத பத்தியோ கஷ்டப்படுறத பத்தியோ நினைச்சு கவலைப்படாத. இல்ல அண்ணன், நகை வேற போட சொல்லி கேக்குறாங்களே. கேட்க தான் செய்வாங்க. அதுக்காக கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ண முடியுமா? நீ பாரு, நகையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. அண்ணன், பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். என்ன எப்படி என்ன பாத்துப்ப, என்ன பண்ணுவ? அண்ணன், எனக்காக நீ இன்னும் எவ்வளவு பாரத்தை தான் சுமப்ப? என்ன கரை சேர்க்கவே நீ இவ்வளவு கடன் வாங்கினேன்னா எனக்கு அப்புறம் ரேவதி இருக்காளே, அவளுக்கு என்னென்ன பண்ணுவ? அதுக்கெல்லாம் இன்னும் காலம் நேரம்லாம் இருக்கு. அது வரைக்கும் உன் அண்ணன் இப்படி வெறும் கையில முழம் போடுறவனா, வருமானத்துக்கு வழி இல்லாதவனா இருப்பேன்னு நினைக்காத. புரியுதா? கூடி சீக்கிரம் எல்லாம் மாறும். நான் மாத்துவேன். நீ கல்யாண பொண்ணா லட்சணமா இரு. கண்ணதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத, சரியா? அழாம இரு.